இதுதாங்க எங்கள் காலேஜ். சொர்க்கத்துக்கு மீனிங் என்னென்னு டிக்ஷனரியில் தேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் எங்கள் காலேஜ் நேம் தாங்க இருக்கும். கொஞ்சம் ஓரம் இருக்கோ? இல்லை, எங்களுக்கு எங்கள் காலேஜ் தான் சொர்க்கம். நம்ம நாட்டில் சுதந்திரத்தை உணர முடியுமோ இல்லையோ, எங்கள் காலேஜில் கண்டிப்பாக உணர முடியும். ஆனால் இப்படி இருக்கிற காலேஜுக்கு எங்கள் பசங்க காட்டுற நன்றி கடனை பார்க்குறீங்களா? பாருங்கள், நம்ம பசங்க எப்போவுமே ஃபார்முலா தாங்க இருப்பாங்க. வணக்கம்பா. அது என்ன மூஞ்சில் மொசு மொசுன்னு ஸ்டைலு? இதை விடுங்க. பசங்க கிளாஸில் மட்டும் இல்லை, காலேஜில் எங்கே பார்த்தாலும் படிக்க மட்டும் தான் செய்வாங்க. ஏய், என்ன பண்ணுற? குரூப் ஸ்டடிஸ். நான் சொல்ல எப்படி படிக்கிறான் பாருங்க. எல்லாத்தையும் விட பசங்களை அட்டெண்டன்ஸ் விஷயத்துல அடிச்சிக்கவே முடியாது. தவறாம காலேஜ் வந்துருவாங்க. அண்ணே விஷயம் தெரியுமா? என்னடா அண்ணே, உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கம்மியா இருக்குன்னு லெட்டரை வீட்டுக்கு அனுப்பிச்சு போட்டாங்கண்ணே. மானத்தை வாங்காத போடா. பசங்களை ஸ்ட்ரிக்டா பாக்குற காலேஜ் மட்டும் தான் டாப் 10 வருமா என்ன? பசங்களோட ஃப்ரெண்ட்லியா இருக்கிற எங்க காலேஜையும் டாப் 10 கொண்டு வரணும்னு நம்ம பசங்க இந்த விஷயத்தெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண தீயா உழைக்கிறாங்க. ஆனா ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னா இது ரொம்ப முக்கியம். எது முக்கியம்? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நீங்க இசி படிங்க, ஐடி படிங்க, சிவில் படிங்க, என்ன வேணா படிங்க. ஆனா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லைன்னா உங்களால பிளேஸ் ஆகவே முடியாது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும்? இங்கிலீஷ்ல பேசணும். சார், ஃபர்ஸ்ட் நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க. எவன்டாவ? கெட் அவுட். நான் போறேன், நீ வந்துரு. Communication skills is all about establishing a connection with each other. If you have good communication skills, you can be very successful not only in your career but also in your life. உன்னை எப்படி வர வைக்கிறேன்? I know you all know English, but your communication skills are not so. I know English. Baba Black Sheep. நீயே போயிரு. இவன் தாங்க நம்ம கதையோட ஹீரோ. என்னங்க, ஏத்துக்க முடியலையா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா பக்கத்தில் நிக்கிறான் பாருங்க, அவனை நீங்க காமெடியன் மட்டும் நினைக்காதீங்க. அவன் ரொம்ப டெரர். சரி, ஹீரோவை காமிச்சிட்டோம், காமெடியனை காமிச்சிட்டோம். அடுத்தது என்ன? ஹீரோயின் தான். நான் ராமே, ரொம்ப நாளா நானும் பார்த்துனே இருக்கேன். அந்த பொண்ணை லுக்கூட்டுனுக்குற என்ன மேட்ரு? மச்சான், அவ செம்ம அழகா இருக்காடா. எப்படியாவது அவகிட்ட பேசணும்டா. அதுக்கு நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் தானே, பண்ணிடுவோம். நான் சொல்றது மட்டும் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னங்க, என்னாச்சு? பைக்கில் எதுனா ப்ராப்ளமா? மச்சி, நீ காற்று தானே இறக்கி விட சொன்ன. உன் மேலே இருக்கிற பாசத்தில் பஞ்சரே ஆக்கி விட்டேன்டா. சாரி மச்சி, சாரி சிஸ்டர். நானே பஞ்சர் போட்டு கொடுத்துறேங்க. ஏங்க ஒரு நிமிஷம். ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. ஒரு நிமிஷம். டேய் சோமு, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட என்ன பேச விட மாட்டேற? நானும் லவ் பண்ண மாட்டேன், நீயும் லவ் பண்ணக்கூடாது. 2 பேரும் சிங்கிளா தான் இருக்கணும். ஓகே? ஆமா, இப்ப நீ எங்க போற? நான் ஒரு வாரம் ஊருக்கு போறேன். நான் இல்லாத நேரத்தில் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுற வச்சீங்கன்னா. ஆஹா, ஒரு வாரம் இருக்கா? அதுக்குள்ள என்னென்னமோ சாதிக்கலாமே. பார்த்துக்கலாம். மச்சான், நீ இல்லாம இருக்க முடியாதுடா. சீக்கிரம் வந்துடுறா. முயற்சி பண்றேன். ஊர்ல என்ன தெரியுமாச்சு? மாமா பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணிச்சுடா. எனக்கு அந்த பொண்ணு தின்னதை விட மேண்டலடா. உனக்குலாம் செட் ஆயிடுச்சு பாத்தியா? ஐயோ. என்னது, உன்னை ஒரு பொண்ணு திட்டுச்சா? எவடாவ? வாடா. ஒண்ணு வேணாம், 3 நோக்காரு. நீ ஒரு வாரம் ஊர்ல இல்ல சொல்ல என்னென்னவோ ஆயிடுச்சு மச்சான். என்ன வேணா? ஷில்பா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்க. We are discussing something important. Please wait aside. ஐயோ, இதுக்கு போய் எங்க வீட்ல கேக்குறீங்க? நீங்க அங்க கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? வரேன். ஹலோ ஷில்பா,
ஏங்க நேற்று நீங்கள் வெயிட் பண்ண சொன்னீங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்க, வரவே இல்லையேங்க. நான் தான் அவாய்ட் பண்றேன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் என் பின்னாடி சுத்துற? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நேத்து நான் ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல பேசினதே உன்னால புரிஞ்சுக்க முடியல. நான் சின்ன வயசுல இருந்தே இங்கிலீஷ் பேசியே வளர்ந்தவ. உனக்கு ஏபிசிடி ஒழுங்கா தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் எந்த தைரியத்துல என் பின்னாடி சுத்துற? என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படி என்ன பேச சொல்ற? உன்கிட்ட பேசுறதுக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. இனிமே என் பின்னாடி சுத்தாத. கேட்கறதுக்கு அவ்வளோ ஃபீலிங்காகவே இல்லையே. டேய் வெறும் பேத்தாதடா, எப்படின்னா நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும்டா. இங்கிலீஷ் தானே, வா நான் கத்துறேன். நான் இப்போ உனக்கு இங்கிலீஷ் சொல்லி தர போகிறேன். நான் சொல்கிறது அப்படியே உள்வாங்கின்னு மைண்டில் ஏற்றிக்கணும், ஓகே? ஓகே. Principles of teaching English: psychological, linguistic, and pedagogical principles of teaching English. Learning a foreign language is somewhat difficult than learning the mother tongue, because in case of mother tongue, the situation itself acts as a force of the child. Hold your fire. என்ன சோமு, என்ன பண்ணாலும் இங்கிலீஷ் வரவே மாட்டேங்குது. நீ இங்கிலீஷ் பேப்பர் படித்தாலையோ இல்லை இங்கிலீஷ் படம் பார்த்தாலையோ மட்டும் உனக்கு இங்கிலீஷ் வளர்ந்துடாது. யூ ஷுட் டாக் இன் இங்கிலீஷ். எங்க பேசு. ஹாய். ஹாய். ஹலோ. ஹலோ. து என்னடா இங்கிலீஷ் பேசுகிற? சோமு, இனிமேட்டு நம்ம இங்கிலீஷில் தான் பேசுகிறோம். அப்போ இனிமேல் உன் வாயில் தமிழ் வார்த்தை வந்தது, வாயை வஞ்சுக்கும். டீலா நோ டீலா? டீல் டீல். I don't know why she telling I know ABCD. வைடா? Wait, one day English I speak to her. சரி சரி, மூடின் ஸ்லீப்டா. Okay, okay. Hey, what are you doing டா? I am preparing for tomorrow's placement, buddy. I should show my English fluency to all of them. It's Ramu, the same Ramu. That day you turned over for not speaking English, but now I got a highly paid job than yours. நீ இல்லைனா நான் இப்படிலாம் இங்கிலீஷ் பேசி ஒரு பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்க முடியாது. இப்போ கூட உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு நினைக்காத. தமிழ் பேசுகிற பசங்களை இலக்காரமாகவும் இங்கிலீஷ் பேசுகிற பசங்களை வெயிட்டாகவும் நினைக்கிற உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் ஒரு மெசேஜ் சொல்லத்தான். பார்த்தீங்களாங்க, நம்ம பையன் ஒரு ஆதங்கத்தில் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாலும் அதே இங்கிலீஷ் அவன் வாழ்க்கையவே மாற்றிடுச்சு. அந்த இங்கிலீஷ் மட்டும் இல்லைனா நம்ம பையன் விஐபி மாதிரி வீட்லேயே உட்காந்துருப்பான். அவனுக்கு இந்த கான்ஃபிடென்ஸையும் மரியாதையும் கொடுத்தது இங்கிலீஷ் தாங்க. இங்கிலீஷ்ன்றது நம்ம போடுற கண்ணாடி மாதிரி, ஆனால் தமிழுங்கிறது நம்ம கண்ணு மாதிரி. அதனால் நம்ம தேவைப்படும் போது மட்டும் கண்ணாடி போட்டால் போதும். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ்